ஃப்ரிட்ஜிலேருந்து பாலை எடுத்த உடனேயே பாலை காய்ச்ச முடியாது. அப்படியே சில்லுன்னு இருக்க பாலை எடுத்து காய்ச்சினோன்னா பால் திரிஞ்சு கெட்டு போயிடும். அதனால் 1/2 hour முன்னாடியே எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லை எனக்கு உடனே டக்குன்னு பாலை காய்ச்சணுன்னா ஒரு நல்ல ஐடியா இருக்குது. பால் காய்ச்சிற பாத்திரத்துலேயே 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் சில்லுன்னு இருக்க பாலை ஊற்றி நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாலை காய்ச்ச ஆரம்பித்து காஃபியோ டீயோ போடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து பாலை எடுத்த உடனேயே பாலை காய்ச்ச முடியாது. அப்படியே சில்லுன்னு இருக்க பாலை எடுத்து காய்ச்சினோன்னா பால் திரிஞ்சு கெட்டு போயிடும். அதனால் 1/2 hour முன்னாடியே எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லை எனக்கு உடனே டக்குன்னு பாலை காய்ச்சணுன்னா ஒரு நல்ல ஐடியா இருக்குது. பால் காய்ச்சிற பாத்திரத்துலேயே 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் சில்லுன்னு இருக்க பாலை ஊற்றி நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாலை காய்ச்ச ஆரம்பித்து காஃபியோ டீயோ போடலாம்.